நேருனுடைய சகோதர நிறுவனங்கள்ல எல்லாம் வந்து ரெய்டு பண்ண சொல்ல மணி லாண்டரிங் அதுல நடந்திருக்குன்றதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுல 888 கோடி அளவுக்கு ஊழல் நடந்ததா இடி வந்து அவங்களுடைய சோதனையில கண்டுபிடிச்சிருக்காங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சர்க்கரை நோய் கூட பல் பிரச்சனையா? சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர், ஓசோன், ஆக்சிஜன் தெரப்பி என அனைத்தும் நம்ம லார்ட் அண்ட் டேபிள். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நியமனங்கள்ல பல கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காங்க. 2538 பேர் நியமனம் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அவங்களுக்கு நியமன ஆணையே கொடுத்திருக்காரு. அதிமுக காலத்தில் நிரப்பப்படாத பணியிடங்களை தான் வந்து அண்ணா பல்கலைக்கழக தேர்வு வச்சு அவங்க மூலமா தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்ற போல சொல்றாரே சார். அண்ணா பல்கலைக்கழகத்துல தேர்வு வச்சாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதுல இருந்து நீங்க 2538 பேர் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? எடப்பாடியார் என்ன சொல்றாரு? இடி வந்து ஆதாரத்தோட புகார் தந்திருக்காங்க. டிஜிபி இதை பதிவு பண்ணமே தவிர இதை விட்டுட்டு அரசினுடைய ஊழல்ல நீங்களும் பங்கேற்க கூடாது. சட்டப்படி சந்திப்புன்னா எப்படி போய் சந்திப்பாரு? டிஜிபியை வந்து மிரட்டி நடவடிக்கை எடுக்காதுன்னு சொல்லுவாங்களா? இப்போ வந்து உண்மையா இருந்தா இந்த வழக்கு வந்து டிஜிபி தானே விசாரிக்க போறாரு, தமிழ்நாடு போலீஸ் தானே விசாரிக்க போது, விசாரிக்கிட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. முழுக்க முழுக்க இது நேரடியான இந்த நியமனத்தில் ஏற்பட்ட கொள்கை. இது வந்து முதலமைச்சர் குடும்பத்தோட தொடர்புடைய கொள்ளை. அதனால ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய லட்சோப லட்ச இளைஞர்களின் கனவுல வந்து திமுக அரசும் மற்றும் இந்த தமிழக அரசு வந்து மிகப்பெரிய அவங்களுடைய கனவை வந்து நொசுக்கி இருக்குன்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட தகவலை வந்து இன்னைக்கு இடி வந்து சொல்லியிருக்கு, செய்திகள்ல வெளியாயிருக்கு. அதாவது KN நேரு அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு துறையில வந்து குடிநீர் வழங்கல் மற்றும் அந்த நிர்வாகத்துறையில வந்து சுமார் 888 கோடி ரூபாய் லஞ்சங்கள் பெறப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அந்த துறைக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அந்த துறையில ஆள் எடுக்கும்போது ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து சுமார் 25 லட்சம் டு 35 லட்சம் வரை லஞ்சம் பெறப்பட்டுள்ளதாக இடி வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை தமிழக அரசியலில் ஏற்படுத்தி இருக்கு. இது குறித்து வந்து KN நேரு அவர்களும் ஒரு விளக்கத்தை ஒன்று கொடுத்திருக்காரு. தொடர்ந்து அதிமுக மேலேயும் அது குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு. அவருடைய விளக்கங்கள் வந்து உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கா? அதை பத்தி சொல்லுங்க சார். இல்ல, நீங்க முதல்ல KN நேருனுடைய விளக்கத்துல அதிமுக மேல குற்றச்சாட்டு இருக்குன்றது எனக்கு தெரியல. அப்படி எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. அவர் ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த யார் இந்த சார்னு ஒருத்தர் தேடிட்டு இருக்காங்களே, அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த ஏதோ ஒரு நியமனத்துக்கு இதையும் ஒப்பிட்டு சொல்றாரு. அந்த முறையை ஃபாலோ பண்ணுன்றாரு. ஆனால் இந்த நடந்தது என்னன்னா, இன்றைக்கு இடி டிஜிபிக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க. பொறுப்பு டிஜிபி. இந்த அரசாங்கம் வந்து ஒரு டிஜிபி கூட நியமிக்க முடியாமல் ஒரு பொறுப்பு டிஜிபியை போட்டு தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாமல், முறையான டிஜிபி இல்லாமல் ஒரு பொறுப்பு டிஜிபியை வச்சுக்கிட்டு இவங்க காலம் கடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பல்வேறு இவங்களுடைய நிர்வாக கோளாறையை வந்து மறைக்கிறதுக்காக பல்வேறு காரணத்தை சொல்லிட்டு முறையான டிஜிபி நியமனத்தை எப்படியாவது தவிர்த்து வரணும், தேர்தல் வரைக்கும் இதை கொண்டு போயிட்டு இந்த பொறுப்பு டிஜிபி வச்சுட்டு காலத்தை ஓட்டிடலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா, இன்றைக்கு இந்த நேரு இவ்வளோ பதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பதட்டம் நேரு வந்து வெள்ளம் வந்து சூழ்ந்தாலும், சென்னை மாநகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் 10 நாள் போராட்டம் நடத்தினாலும், அவங்க ராத்திரி பகல் அங்கே கதறினாலும், இப்போ வரைக்கும் போராட்டம் அவருடைய துறையில் என்னென்னு கேட்கறதுக்கு கூட அவருக்கு நேரம் இருக்காது. அந்த சம்பவம் நடக்குதான்னு கூட அவருக்கு தெரியாது. மேல இருக்கிற மேலிடம் அதை கேட்காதுங்களா? இல்லை, அதுதான் மேல இருக்கு. இல்லை, அதுதான் அவருடைய துறையில் எது நடந்தாலும் அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குன்னு ஒரு செய்தி வந்த உடனே இந்த பதப்பதர்ச்சி ஓடி வந்து உடனே நான் சட்டப்படி சந்திப்பேன்றாரு. சட்டப்படி சந்திக்கிற அளவுக்கு இன்னும் நிலைமை வரல. சட்டப்படி சந்திக்க வேண்டிய நிலை வரும். ஆனால் இப்போ ஒன்றும் சட்டப்படி அவர் சந்திக்க முடியாது. இப்போ எப்படி சட்டப்படி சந்திப்பார்? மத்திய அரசினுடைய அமலாக்கத்துறை
அவங்க ஆய்வில் கிடைத்த தகவல்கள் அடிப்படையில் அவங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு அதன் பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. அது சும்மா கொடுக்கல, அவங்க ஏறத்தாழ 232 பக்க ஆவணங்களோட நேரு, அவருடைய உறவினர்கள், இன்னும் சொல்ல போனால் அவருடைய தம்பி சகோதரர் ரவிச்சந்திரன், KN ரவிச்சந்திரன், அவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு அரசு நடத்திய இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நியமனங்களில் 2024, 25, 26 ஆண்டுக்கான இந்த நியமனங்களில் இவங்க பல கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காங்க, பணம் வாங்கிட்டு ஏறத்தாழ 150 பேர்கிட்ட இவங்க பணம் வாங்கியதற்கான ஆதாரங்கள் ஈடி கொடுத்துருக்கு. 150 பேர்கிட்ட இவங்க பணம் வாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. இவங்க வந்து 2538 பேர் நியமனம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அவங்களுக்கு நியமன ஆணையே கொடுத்துருக்காரு. அதாவது லஞ்சம் கொடுத்து வந்தவங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுத்தது ஸ்டாலின் ஆகஸ்ட் 2ஆம் தேதி. இதில் தான் வந்து அதில் வந்து 2538 பேருக்கு இந்த பணி நியமன ஆணை கொடுத்துருக்க சொல்ல, இதில் 150 பேர்கிட்டயே வந்து 888 கோடி அளவுக்கு ஊழல் நடந்ததா ஈடிகை வந்து அவங்களுடைய ஆய்வு சோதனையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சோதனை ஏன் நடந்ததுன்னா, இந்த சோதனை KN நேருவினுடைய தம்பி KN ரவிச்சந்திரன் நடத்துகிற ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் என்ற ஒரு நிறுவனம் IOB கதீட்ரல் ரோடு வங்கியில் கடன் வாங்குறாங்க. அந்த கடன் வாங்கிட்டு இவங்க கட்டாமல் இருக்கிறாங்க. அந்த கட்டாமல் இருக்கிறதுனால சிபிஐ இவங்க மேலே அவர் மேலே, அந்த நிறுவனம் மேலே வழக்கு பண்ணி அதனுடைய விளைவாக வந்து ரெய்டு பண்ணுறாங்க. ரெய்டு பண்ண சொல்ல அப்போ அந்த ரெய்டில் கிடைச்ச தகவல் தான் இது. இப்போ அவங்க வீட்டில் அவங்க நிறுவனங்கள், நேருனுடைய சகோதர நிறுவனங்கள்லாம் வந்து ரெய்டு பண்ண சொல்ல அப்போ தான் இந்த பணம் வந்து யார்கிட்ட வாங்கியிருக்காங்க, அவங்க அதை வந்து எந்த பேங்க்கில் கட்டியிருக்காங்க, அது எங்கே வெளிநாட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, அது எந்த நிறுவனத்திற்கு போயிருக்கு, இந்த மணி லாண்டரிங் அதில் நடந்திருக்குன்றதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் ஈடி அதில் வருது. இந்த வருமான வரித்துறையினுடைய ஆய்வுலையும் சிபிஐ விசாரணையிலும் அடிப்படையில் மணி லாண்டரிங் நடந்திருக்குன்னு உறுதிப்படுத்துகிறாங்க. உறுதிப்படுத்தி இந்த வழக்கோட இது ஒன்று சொல்ல, இவங்க வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஈடி பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கு நடத்தணும்னா நேரடியாக அவங்க ஊழல் வழக்கு நடத்த முடியாது, போட முடியாது. அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. மணி லாண்டரிங் நடந்தது தான் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். அதுக்கு ஒரு பேரண்ட் கேஸ் இருக்கணும். அந்த கேஸ் வந்து உளவுத்துறை நிறுவனங்கள் தான் போட முடியும். போலீஸ், லோக்கல் போலீஸ் போடணும் அல்லது சிபிஐ போடணும். அந்த வழக்கு இருந்தால் தான் அவங்க விசாரணையை வந்து அவங்க செய்ய முடியும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சிபிஐ வழக்கு வந்து எப்படி செந்தில் பாலாஜி கேஸில் காஷ் பண்ணாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, இந்த அவர் வந்து கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்டலன்றது தான் சிபிஐ வழக்கு. அந்த பணத்தை வந்து இவங்க கட்டாமல் இருந்த பணத்தை உடனடியாக மொத்த பணத்தையும் கட்டி 23 கோடி ரூபாய் பாக்கியை உடனே கட்டி அந்த பேங்க்குக்கு வந்து இவங்க சமரசம் ஆயிடுறாங்க. அப்போ அந்த கேஸ் வந்து திரும்ப பெற்று போகுது. இப்போ இவங்க பேங்க்குக்கு பணம் கட்டலான்றது தான் வழக்கு. இவங்க வந்து பேங்க்கில் பணம் கட்டாமல் அவங்க நல்ல வசதியாக இருக்காங்க, ஏமாத்துறாங்கன்னு சொல்லி அவங்க வழக்கு போடுறாங்க. சிபிஐ விசாரணை பண்ணுறாங்க. அந்த விசாரணையில் தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு இந்த பின்னணியெல்லாம் ஈடி கையில் கிடைச்சிட்ட உடனே அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மெயின் கேஸை வந்து கால் பண்ணி அதுலேருந்து மீண்டு வந்துடுறாங்க. இப்போ சிபிஐ கேஸ் இல்லை, அவங்க பேங்க்கில் வாங்கின கடனை அதை வந்து வட்டியோடு அவங்க பேங்க்கோட கட்டி சமாதானம் ஆகிட்டாங்க. அதனால் பேங்க் அந்த வழக்கை வந்து திரும்ப பெற்று போச்சு. இப்போது இடி வந்து வழக்கு நடத்த முடியாது. ஏன்னா சிபிஐ வழக்கு இருந்தால் அதை பேஸ் பண்ணி இவங்க நடத்தலாம். இப்போ வழக்கே இல்லாததுனால வழக்கு நடத்த, அந்த வழக்கு போடணும்னா அந்த அதிகாரம்
மாநில காவல்துறைக்கு தான் இருக்குது. அதனால் நேரடியாக அவங்க வந்து இந்த மாதிரி ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு, இந்த ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரங்களோட டிஜிபியை இதை வழக்கு பதிவு பண்ணுங்க. இந்த இது வந்து ஏறத்தாழ 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் அந்த தேர்வு எழுதியிருக்காங்க, அதில் விண்ணப்பிச்சிருக்காங்க. அதில் 1,13,000 பேருக்கு மேலே அதில் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க. அதிலிருந்து இவங்க 2,538 பேர் தான் இவங்க தேர்வு பண்ணியிருக்காங்க. 2 லட்சத்துலேருந்து 2,000க்கு தேர்வு பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஆளுக்கு எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ பேர் இருக்க சொல்ல இவங்க இந்த நியமனம் வந்து இவங்க வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க காசு வாங்கிக்கிட்டு அதை பண்ணியிருக்காங்க. எங்ககிட்டயே வந்து 150 பேரிடம் இவங்க காசு வாங்கிறதுக்கான ஆதாரம் சிக்கி இருக்கு, அந்த ஆதாரங்கள் இருக்குது. அதனால் இதை முழுமையாக விசாரணை பண்ணால் இந்த 2,538 பேரில் பெரும்பகுதியான பேர் ஏதோ ஒரு வகையில் காசு கொடுத்து யாருடைய சிபாரிசின் பேரில் தான் வந்திருக்காங்க. இவங்க முறையாக தேர்வு எழுதி அல்லது தகுதி அடிப்படையில் இவங்க தேர்ந்தெடுக்கப்படலை. ஏன்னா இது எல்லாமே தமிழ்நாட்டை நிர்வாகம் செய்கின்ற பொறுப்பு. நகரமைப்பு அலுவலர், பொறியாளர், இந்த மாதிரி ஒரு உயர்ந்த பதவிகள், செயற்பொறியாளர் அப்படின்ற செயல் பொறியாளர் எடுத்து ஒன்று வர முடியாது. இவங்க கீழ் லெவல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், இந்த மாதிரி உள்ள பதவிகளுக்கான இந்த தேர்வு, இதுலேயே இவ்வளோ வந்து பணம் கொடுத்து அவங்க வந்து பணிக்கு வந்தாங்கன்னா அவங்க அந்த துறையில் பொதுமக்களுக்கு சேவை செய்வாங்களா அல்லது பொதுமக்கள்கிட்ட காசு வாங்கின்னு அனுமதி தருவாங்களான்றது கேள்வியெல்லாம் வருது. இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்ன சொல்கிறாரு, இடி வந்து ஆதாரத்தோட புகார் தந்திருக்காங்க, வழக்கு பதிவு பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் உடனடியாக டிஜிபி இதை பதிவு பண்ணணுமே தவிர இதை விட்டுட்டு இந்த அரசினுடைய ஊழலில் நீங்களும் பங்கேற்கக்கூடாது, நீங்கள் அவங்கள காப்பாற்றக்கூடாதுன்றதுக்கு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கி ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. இது உடனடியாக இந்த வழக்கு பதிவு செய்யணும், இதுதான் இன்றைக்கு பிரச்சனை. ஆனால் அதுக்குள்ளே நேரு ஏன் பதறாரு? இவர் உண்மையில் தவறு செய்யாமல் இருந்தார், அவருடைய தம்பி நிறுவனங்களோ அல்லது ஒரு சகோதர நிறுவனங்களோ அல்லது அவருடைய உதவியாளர்களோ அல்லது அவருடைய உறவினர்களோ காசு வாங்காமல் இருந்திருந்தா, இன்னும் சொல்ல போனால் கட்சிக்காரர்களோ, நேரு ஏற்கனவே சொன்னார் ஒரு டிஎஸ்பி இருக்கிறாரு, இவர் நம்மால் எனக்காக எது வேணா செய்வார், சட்டத்தை மீறி கூட செய்வாருன்னு சொல்லி அதை நேரு வந்து சட்டத்தை மீறுறதுக்கு வந்து அவருடைய இயல்பு அது. அதனால் அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், எல்லாத்தையும் நம்மால் பார்த்துப்பாருன்னு ஒரு டிஎஸ்பியை அறிமுகப்படுத்தினார். டிஎஸ்பி வந்து எது வேணா செய்வார் அப்படின்வார். அந்த மாதிரி அவருடைய துறையில் எது வேணா செய்யலான்ற நிலைமை இருக்குது. அங்கே சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கலை, நிர்வாகம் வந்து ஊழல் மயமாக இருக்குது, பணம் கொடுக்குறவனுக்கு அங்கே பாதுகாப்புன்ற நிலை இருக்குது. அதனால் இதை வந்து கண்டுபிடிக்கணும், இந்த ஊழலிருந்து மீட்கணும்னா உடனடியாக வழக்கு பதிவு செய்யணுன்றது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய கோரிக்கை. எதிர்கட்சியாக இன்றைக்கி அந்த கோரிக்கை வச்சுருக்கு. இன்றைக்கி அதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, எல்லா கட்சியுமே இன்றைக்கு அந்த கோரிக்கையில் தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இதை வந்து ஒரு நேர்மையான முதலமைச்சராக இருந்தால், ஒரு ஊழலற்ற ஆட்சி நியமனம் நடந்ததா நேரு நம்பினார்னா டிஜிபி கிட்ட அந்த வழக்கை பதிவு செய்ய சொல்லிட்டு அந்த வழக்கை நான் சந்திப்பேன்னு சொல்லியிருந்தாருன்னா, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நான் நேர்மையாக இருக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் தவறு செய்யலைன்னு நம்ம மக்கள் ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆக இந்த பதறி போய் இது பொய் சொல்கிறாங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்பாயின்மெண்ட் நடக்க சொல்ல என்ன நடந்தோ அதான் நடந்ததுன்னா, இவங்க வந்து தேர்வு எழுதினவங்க எதுக்கு தேர்வு வச்சிங்க? அந்த தேர்வில் வந்தவங்களுக்கு எந்த அடிப்படையில் அவங்கள வந்து தேர்ந்தெடுத்தீங்க? அதுதானே இப்போ கேள்வி வருது.
அதை நீங்கள் சொல்லிட்டு போங்க. என் தம்பி காசு வாங்கலை, இல்லை என்னுடைய உறவினர்கள் காசு வாங்கலை, என்கிட்ட வந்து எந்த பணமும் வரல, நான் வாங்கி கொண்டு போய் யாருக்கும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு போங்க. அதை நீதிமன்றத்தில் சொல்லுங்க. ஏன் பதறீங்க? அவருடைய பதிலே வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து நீங்க களங்கம் விளைவிக்கிறீங்க, அதை சட்டப்பூர்வமாக வந்து நாங்க நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதாங்க அதே போல வந்து இல்லைங்க. அதிமுக காலத்துல அதிமுக சொல்றது அண்ணன் எடப்பாடியாருடைய அறிக்கையே நீங்க சட்டப்படி நாங்க வந்து அவங்க புகார் கொடுத்திருக்காங்க, அதை சட்டப்படி சந்திச்சு நீங்க நிரபராதி நிரூபிச்சுட்டு வாங்க, யாரும் உங்களை தடுக்கலையே. அவர் சொல்றாரு அதிமுக காலத்தில் நிரப்பப்படாத பணியிடங்களை தான் அண்ணா பல்கலைக்கழக தேர்வு வச்சு அவங்க மூலமா தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்ற போல சொல்றாரு சார். நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல தேர்வு வச்சாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. தேர்வு வந்து 2 லட்சம் பேர் விண்ணப்பிச்சு 1.25 லட்சம் பேர், ஏன்னா அது பொறியியல் சம்பந்தப்பட்ட தேர்வுன்றதுனால எல்லாம் இன்ஜினியரிங் பணியாளர்கள், அதனால இன்ஜினியரிங் படித்தவங்கிறதுனால நீங்கள் 1,13,000 பேர் வந்து தேர்வு எடுத்துனாங்களே, அதிலிருந்து நீங்கள் 2,538 பேர் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அதுக்கு தானே நீங்கள் 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் வாங்கினீங்கன்னு ஆதாரத்தோடு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அதை வந்து நாங்கள் சொல்லலையே, உங்கள் வீட்லேயும் உங்கள் அலுவலகங்கள்லையும் கண்டுபிடிச்சதை தானே இடி சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ இடி சொல்கிறது வந்து அவங்க வந்து அதுக்குரிய டாக்குமெண்ட் 232 டாக்குமெண்ட் கூட பேப்பர் கூட வச்சுருக்காங்க. அவங்க ஒன்றும் சும்மா வாயில் சொல்லலை. இவங்க வந்து வழக்கை வந்து பதிவு செய்ய சொல்லி இவங்க வழக்கை நான் சந்திப்பேன்னு சொல்கிறதுக்கு ஏன் அவருக்கு தைரியம் வரல? சட்டப்படி சந்திப்பேன்னா எப்படி போய் சந்திப்பார்? இப்போ டிஜிபியை வந்து மிரட்டி நடவடிக்கை எடுக்காதுன்னு சொல்லுவாங்களா? இன்றைக்கி அவரே பாவம் ஒரு நிரந்தர டிஜிபி இல்லை. அவர் வந்து 10வது சீனியாரிட்டி பார்த்தீங்கன்னா 10வது இடத்துலையோ 11வது இடத்துலையோ இருக்கிறவரை கொண்டு போய் அவருடைய சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு எல்லாம் வந்து அவரை வந்து ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு முடிவெடுக்கிற நிலையில் அவர் இருக்க சொல்ல அவர் இவங்களை சார்ந்து தான் முடிவெடுப்பார். அதனால் அவரை இவங்க மிரட்டுறாங்க, நாங்கள் சட்டப்படி பார்த்துக்கிறோம், நீ சும்மாருன்னு. இப்போ டிஜிபிக்கு தான் அவர் சட்டப்படி சந்திப்பேன்னு சொல்கிறாரே தவிர, இவர் வந்து உண்மையாக இருந்தால் அவங்க புகார் தானே கொடுத்துருக்காங்க, அந்த வழக்கு வந்து டிஜிபி தானே விசாரிக்க போகிறாரு, தமிழ்நாடு போலீஸ் தானே விசாரிக்க போகுது, விசாரிக்கிட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே. இப்போ அவங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்கலையே, அவங்க தமிழ்நாடு போலீஸ் விசாரணை தானே கேட்குறாங்க. உங்களுடைய விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தானே அதை விசாரிக்க போகுது. அது வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்க சொல்லுங்கள். அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதில் அரசியல் பங்கீடு இல்லது அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பங்கீடு இந்த லஞ்சத்தில் வந்து எவ்வளவு சார் இருக்கும்? அது இல்லை, இந்த எவ்வளோ இருக்கும், ஏன் இருக்கும், எப்படி இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அது வந்து என்னுடைய வேலையே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அவங்க வந்து ஏறத்தாழ 150 பேரிடம் இவங்க வந்து 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் வாங்கினதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி இடி சொல்லுது, கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஆதாரத்தையும் டிஜிபிக்கு தந்திருக்காங்க. அதனால் இவங்க வந்து அந்த பணத்தை எப்படி வாங்குறாங்க, அதை ரொக்கமாக வாங்கி அதை வந்து இவங்க வந்து அவாலா பணமாக பரிமாற்றம் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இதில் அப்போ தான் இவங்க வந்து இந்த ரொக்கமாக வாங்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது அவாலாவை வந்து வெளிநாட்டுக்கு அமைச்சிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு சாதாரண சம்பவமாக வந்து சொல்ல முடியாது. இது வந்து ஒரு திட்டமிட்டு இன்றைக்கு 2538 பேர் நியமனத்தில் இவங்க பல்லாயிரம் கோடி அதில் சம்பாரிச்சிருக்காங்கன்றது தான் இந்த இப்போ இது வரைக்கும் கிடைக்கிற தகவலில் வர சந்தேகம். இதை வந்து முழுமையாக விசாரணை பண்ணுங்க. அதில் ஏன் தமிழ்நாடு காவல்துறை தானே விசாரிக்க சொல்கிறாங்க? தமிழ்நாடு டிஜிபி கிட்டே தான் அவங்க கொடுத்தாங்க. அவங்க வந்து சிபிஐ கிட்டே போய் கேட்கல, நீதிமன்றத்துக்கு போய் இன்னும் போகலை. நாளைக்கு இவங்க வந்து என்ன செய்கிறாங்கிறத போட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க சட்டப்படி எடுக்க தான் செய்வாங்க. அவங்க வந்து எவ்வளோ தூரம் ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு தவறு நடக்குது, இவ்வளோ பணம் வந்து அவாலா மோசடி நடந்திருக்குன்னு ஈடிக்கு தெரிஞ்ச பிறகு அவங்க எப்படி அதை கேட்காம இருப்பாங்க, அது மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருப்பாங்க? அதனால் எந்த வகையில் பார்த்தீங்கன்னாலும் நேரு இதிலேருந்து தப்பிக்கிறது அபூர்வம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய பதட்டம் தான் அதை காட்டுது. அவருடைய தம்பி வீட்டில் எடுத்தாங்க போனாங்கன்றது வேற. ஆனால் இவரையே அவசரப்பட்டு
சென்னை மாநகராட்சியில் அந்த சுகாதார பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க. ஒரு மாசமா போராடுறாங்க. ஊர்ல இருக்க தலைவர்கள் எல்லாம் அங்க போய் கத்துறாங்க. அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் அங்க போய் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் எட்டி பார்க்காத, அதை பத்தி தெரிஞ்சுக்காத, ஒரு அறிக்கை விட முடியாத நேரு இப்போ இதுல மட்டும் ஏன் அடுத்த நிமிஷம் அந்த செய்தி வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கை வந்த அடுத்த நிமிஷமே இவர் பதில் சொல்றாருன்னா அப்போ எவ்வளவு பயத்துல இருக்காங்க. மொத்தமா சுத்தி அவங்க குடும்பத்தை இதுல எங்க வந்தது அரசியல்? ஓ, எதிர்கட்சின்ற முறையில் எதிர்கட்சி குற்றம் சொல்லிச்சா? இன்னைக்கு வந்து ஒரு உளவு நிறுவனம் உங்க வீட்டில் வந்து ரெய்டு பண்ணதுனால கிடைச்ச ஆதாரங்கள் அடிப்படையில் அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க வந்து கோரிக்கை தான் வச்சிருக்காங்க. அதையும் வந்து அவங்க நேரடியாக மத்திய அரசு நிறுவனங்கள் விசாரிக்கணும்னு சொல்லலை. அவங்க வந்து தமிழ்நாடு அரசு விசாரிக்க சொல்லி தான் சொல்றாங்க. உங்களுடைய ஆட்சி தானே, முதலமைச்சர் தானே போலீஸ் துறை அமைச்சர் பதவி வச்சிருக்காரு. அவர் தானே விசாரிக்க போறார், அவருடைய துறை தானே விசாரிக்க போகுது. இவங்க நேர்மையா இருந்தால் அவங்க நேர்மையா சொல்லிட்டு போறாங்க. அது உரிய ஆதாரங்களோட ஆவணங்களோடு அதை சொன்னாங்கன்னா ஈடியில் யாரை வந்து என்ன பண்ண முடியும், எதிர்கட்சி என்ன பண்ண முடியும்? அதனால் இவங்க வந்து முழுக்க இது நேரடியான இந்த நியமனத்தில் ஏற்பட்ட கொள்கை, இது வந்து முதலமைச்சர் குடும்பத்தோடு தொடர்புடைய கொள்ளை. அதனால் இவங்க வந்து வெளிநாட்டில் இது பண பரிமாற்றம் நடந்திருக்கு. இப்போ கூட துணை முதலமைச்சர் போய் வெளிநாட்டுக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு இருக்காரு. இப்போ துபாயிலிருந்து தான் ஒரு சென்னைக்கே வந்துட்டு, கரூருக்கே வந்துட்டு துபாய்க்கு போனார். இப்படிப்பட்ட இவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள்லாம் வந்து ஈடிக்கு சில தகவல்கள் கிடைச்சிருக்கும். அதனுடைய அடிப்படையில் அவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இந்த ஊழல் வந்து அமைச்சர் KNருடைய சகோதரர் ரவிச்சந்திரனுடைய அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்க்கும் வந்து தொடர்புடையது அப்படின்ற போல சந்தேகிக்கப்படுகிறது. அதே போல ஏற்கனவே இவர் மேல வழக்குகள்லாம் இருக்கு. மீண்டும் இதெல்லாம் வந்து தோண்ட வாய்ப்பு இருக்குங்களா? இல்லைங்க, KN ரவிச்சந்திரன் இதில் சம்மந்தப்பட்டாரா இல்லையான்றது வேற. அது வந்து நமக்கு வந்து அது இப்போதைக்கு அது வந்து விசாரணைக்குரியதாக நான் நினைக்கல. எனக்கு என்னன்னா, இந்த 2538 பேர் நியமனத்தில் இந்த இவங்க வந்து பல கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் ஈடிக்கிட்ட கிடைச்சிருக்கு. அதனால் விசாரிங்க சொல்லி ஈடி வந்து தமிழ்நாடு காவல்துறை கிட்ட, DGP கிட்ட அவங்க வந்து கடிதம் கொடுக்குறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதில், அதில் விசாரிப்பதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க வந்து தண்டனை கொடுங்கன்னு சொல்லியே, இந்த மாதிரி இருக்குது, இது சரியாக தப்பான்னு சொல்லிட்டு போ. எங்கள் தம்பி உத்தம, நான் வந்து புனிதன்னு சொல்லி விசாரணையில் சொல்லு. அதை நீதிமன்றம் ஏற்றுக்கிச்சுன்னா எங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் தப்பு செய்யாத ஆளாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு போகிறதுலையும் விசாரணைக்கு உட்படுறதுலையும் என்ன தயக்கம்? நீ ஏன் பதறீங்க? அவங்க என்ன சட்டத்துக்கு புறம்பாக வந்து இரவோட இரவாக கைது பண்ணிட்டாங்களே? இல்லையே. அவங்க வந்து விசாரணை தானே கேட்குறாங்க. அது கைது பண்ணுறதும் விசாரிக்கிறதும் அடுத்த கட்டம் வந்து தமிழ்நாடு போலீஸ் தானே செய்ய போகுது. அதனால் இவங்க ஏன் பதட்டப்படுறாங்க? இப்போது முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய அரசுக்கு இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, ஒரு அவப்பெயர். அவர் என்ன அடுத்த அவப்பெயரே இல்லைங்க. நீங்கள் ஒரு அரசு வந்து முறைகேடு செய்ய சொல்ல, ஊழல் செய்ய சொல்ல, அதை தட்டி கேட்க வேண்டியது எதிர்கட்சிகளுடைய கடமை. இவங்க அடிக்கிற கொள்ளையெல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறதோ அல்லது அதில் பங்கு கேட்குறதோ அதிமுகவுக்கு எந்த காலத்திலும் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல் நடந்திருக்குன்று ஏற்கனவே ஊடகமாக சில செய்திகள் இருந்தது. இப்போ அதை உறுதிப்படுத்தியிருக்கு. நீங்கள் அதை வந்து நாங்கள் சுத்த சுயப்பிரகாச தங்கங்கள்னு காட்டிட்டு போங்க. அதுக்கான விசாரணை அமைப்புகள் விசாரணையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து நிரபராதின்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க. நீங்கள் அதில் தவறு செஞ்சீங்கள், அவங்க வந்து உங்களால் நிரூபிக்க முடியல, நீங்கள் தவறை ஏற்றுக்கிட்டு தண்டனைக்கு போங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும்ல. நீங்கள் வந்து அவதூறு சொல்கிறாங்க, அரசியல் நடத்துகிறாங்கன்னா எல்லா கட்சியும் நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் ஆட்சியில் நீங்கள் வந்து அரசியல் பண்ணாத அவியலாக பண்ணணுன்னு இதே ஸ்டாலின் கேட்கலையா?
இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 லட்சம் பேர் விண்ணப்பிச்சதில் 1.25 லட்சத்துக்கு கிட்ட மாணவர்கள் எழுதுனதில்ல. நீங்கள் வந்து 2500 பேரை மட்டும் பணி நியமனம் பண்ணிட்டு, அதுவும் பணத்தை வாங்கிட்ட 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கீங்கன்னா இன்னைக்கு கிடைச்சிருக்க ஆதாரம் இது. ஆனால் மற்றவங்கெல்லாம் எவ்வளோ வசூல் பண்ணியிருப்பாங்க? அதெல்லாம் கூடுதலாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். அதனால் நீங்கள் நான் எல்லாருமே கூட இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் எவ்வளோ பேர் வாங்கியிருந்தாலும் இன்றைக்கி வந்து 800 கோடி 900 கோடிக்கு மேலே தானே போகுது. இவ்வளோ பெரிய பணம் இன்றைக்கி நீங்கள் இன்னும் கேட்டீங்கல்ல, அந்த போஸ்டிங்லாம் டிரான்ஸ்ஃபருக்கே காசு கொடுத்து வாங்குகிற போஸ்டிங். எல்லாத்தையும் இந்த பில்டிங் இன்ஸ்பெக்டர் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் புழங்கக்கூடிய லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற அந்த பணிக்கு வந்து காசு கொடுத்து வர்றதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் அரசாங்கமே அதை காசு வாங்கிட்டு நியமனம் பண்ணுதுன்றது தான் இன்றைக்கி குற்றச்சாட்டு. அந்த பணம் வந்து வாங்கின பணம் அது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது தான் ஈடியினுடைய குற்றச்சாட்டு. அதனால் இந்த பணம் முதல்ல அவங்களுக்கு என்னன்னா, இந்த பணம் வாங்கினாங்கன்றது உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த வாங்கின பணம் வெளிநாட்டில் போயிருக்குன்றது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த வெளிநாட்டில் போன பணத்துக்கு இது இந்த பணமான்றதை நிரூபிக்கிற வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க விசாரணை கேட்குறாங்க. அவங்க தமிழ்நாடு போலீஸ் வாங்கி எங்கள் ஆளுங்க விசாரணை பண்ணாங்க. அந்த பணம்லாம் வேறு பணம், அந்த வங்கி கணக்கெல்லாம் வேறு, எங்கள் பணம் தரப்பில் ஊழல் நடக்கலைன்னு நீங்கள் சொல்லிட்டு போங்க. நேரில் வந்து பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க.